இந்திய கிரிக்கெட் அணியின் கோட், கிங், செஸ் மாஸ்டர் என்று ரசிகர்களால் அன்பாக அழைக்கப்படும் நட்சத்திர வீரர் விராட் கோலி பற்றிதான் தற்போது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் அதிகம் பேச்சுகள் இருக்கிறது. நரேந்திர மோடி மைதானத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான சூப்பர் 8 போட்டியில் இந்திய அணி 188 ரன்கள் என்ற இலக்கை எட்ட முடியாமல் 111 ரன்களுக்கு சுருண்டது. இந்த தோல்விக்கு பிறகு சேசிங் மாஸ்டர் விராட் கோலியின் அருமையை சுட்டிக்காட்டி ரசிகர்கள் பதிவிட்டு வருகின்றனர். T20 உலகக்கோப்பை வரலாற்றில் 150 ரன்களுக்கு மேலான இலக்கை இந்திய அணி வெற்றிகரமாக எட்டியது 3 முறை மட்டும்தான். 2014ஆம் ஆண்டு நடந்த உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 176 ரன்கள் அடித்து வெற்றி பெற்றது. 2016ஆம் ஆண்டு தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 161 ரன்களும் மற்றும் 2022ஆம் ஆண்டு தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிராக 160 ரன்கள் அடித்து இந்தியா வெற்றி பெற்றது. இந்த 3 சிறப்பான வெற்றிகளுக்கும் ஒரே ஒரு பொதுவான காரணம் விராட் கோலி தான். அவர் முறையே 72, 82 மற்றும் 82 ரன்களை குவித்து அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றார். சூரியகுமார் யாதவ் தலைமையிலான தற்போதைய அணியால் 188 ரன்களை எட்ட முடியாமல் போனதற்கு வீரர்களிடம் பொறுமையும் ஆடுகளம் குறித்த விழிப்புணர்வும் இல்லாததே முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்த தென்னாப்பிரிக்கா அணி முதலில் சற்று தடுமாறினாலும் பின் நேர்த்தியாக ரன்களை குவித்தது. இந்தியாவுக்கு 187 என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தது தென்னாப்பிரிக்கா. களத்தில் இறங்கிய இந்திய அணி உப்பு சப்பு இல்லாமல் ஆடியதால் 18.5 ஓவர்களிலேயே மொத்த விக்கெட்டையும் இழந்து தோல்வியை தழுவியது. இந்திய அணியின் ஸ்ட்ராட்டஜி மற்றும் பேட்ஸ்மேன்களின் சொதப்பலே இதற்கு காரணம் என்று ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர். இதனால் சேஸ் மாஸ்டர் விராட் கோலி இருந்திருந்தால் இதுபோன்ற நிலை ஏற்பட்டிருக்காது என்று ரசிகர்கள் குமுறி வருகின்றனர். இந்திய அணி 76 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றதால் அரையிறுதிக்கு முன்னேற இந்திய அணி தனது அடுத்த 2 போட்டிகளிலும் கட்டாயம் பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது.